அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது விவசாய பெருமக்கள் தங்களின் மண்ணின் தன்மையை அறிந்து அதற்கேற்ப பயிர் சாகுபடி செய்வதற்கு வசதியாக மண்ணின் தன்மையை அறிய தமிழக அரசு சார்பில் தமிழ் மண்வளம் என்ற புதிய இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த இணையதளத்தை பற்றி அதிலிருந்து விவசாயிகள் எவ்வாறு தங்களது மண்வள அட்டையை பதிவு செய்து பெற்றுக்கொள்வது என்பதை பற்றியும் தெளிவாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. விவசாய பெருமக்கள் தங்களின் மண்ணின் தன்மையை அறிந்து கொள்வதற்காக தமிழ் மண்வளம் என்ற ஒரு இணையதளம் தமிழக அரசால் உருவாக்கப்பட்டுள்ளது. அதை பற்றிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம முதல்ல பார்ப்போம். விவசாய பெருமக்கள் மண் வளத்தினை அறிந்து அதற்கேற்ப உரமிடும் முறையினை ஊக்கப்படுத்துவதற்காக தமிழ் மண்வளம் எனும் இணைய முகப்பினை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 28/6/2023 தலைமை செயலகத்தில் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் விவசாய பெருமக்கள் தங்கள் நிலத்தில் உள்ள மண் வளத்தினை அறிந்து அதற்கேற்ப உரமிடுவதை ஊக்குவிப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ள தமிழ் மண்வளம் எனும் புதிய இணைய முகப்பினை தொடங்கி வைத்துள்ளார்கள். வேளாண் உற்பத்தி உயர மண்வளம் அவசியம். பயிரின் மகசூலை உயர்த்துவதில் மண்வளம் முக்கிய பங்காற்றுகிறது. மண்வளம் என்பது மண்ணின் தன்மை, மண்ணில் உள்ள கரிம அமில நிலை, தலை, மணி, சாம்பல் போன்ற பேரூட்ட சத்துக்கள், இரும்பு, மாங்கனீஸ் போன்ற நுண்ணூட்ட சத்துக்களின் அளவினை குறிக்கும். மகசூலுக்கு முக்கிய காரணியாக விளங்கும் மண்ணின் வளம் குறித்து ஒவ்வொரு விவசாயியும் அறிந்து அதற்கேற்ப உரமிடுவது மிகவும் அவசியமாகும். தமிழ் மண்வளம் இணைய முகப்பு விளைநிலங்களில் மண்வளத்தை மேம்படுத்தும் வகையில் கடந்த 2022-2023 ஆண்டு வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில் தமிழ் மண்வளம் என்ற இணைய முகப்பு உருவாக்கப்படும் என்று வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டது. அதன்படி வேளாண்மை உழவர் நலத்துறையின் மூலம் உருவாக்கப்பட்ட தமிழ் மண்வளம் எனும் இணைய முகப்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் விவசாயிகளின் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. தமிழ் மண்வளம் இணைய முகப்பின் பயன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயிகள் கணினி மூலமாகவோ அல்லது கைபேசி மூலமாகவோ www.tnagriculture.in மண்வளம் எனும் இணையதள முகவரியில் தமிழ் மண்வளம் இணையதளத்தை அணுகலாம். இந்த இணைய முகப்பில் விவசாயிகள் தங்கள் மாவட்டம், வட்டாரம், கிராமம், தங்களது நிலத்தின் புலவின் உட்பிரிவு எண்ணை பதிவு செய்தால் உடனடியாக மண்வளம் குறித்த அனைத்து விவரங்களும் பதிவிறக்கம் செய்யப்பட்டு அவர்களது கைபேசியில் மண்வள அட்டையாக மின்னணு வடிவில் கிடைக்கும். இந்த இணைய முகப்பு தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இதில் மண்டல வாரியாகவும் மாவட்டத்தில் உள்ள வட்டாரம் மற்றும் கிராமங்கள் வாரியாகவும் மண்ணின் வகைகள் தரப்பட்டுள்ளன. மண்ணின் தன்மை, நிலத்தடி நீரின் வகைப்பாடு, உப்பின் நிலை, கலர் அமில நிலை, அங்கக கரிமம் அதாவது ஆர்கானிக் கார்பன், சுண்ணாம்பு தன்மை போன்ற வேதியியல் குணங்கள் பற்றிய விவரங்களும், தலை, மணி, சாம்பல் சத்துக்கள் போன்ற விவரங்களும், கந்தகம், இரும்பு, மாங்கனீசு, துத்தநாகம், தாமிரம், போரான் போன்ற நுண்ணூட்ட சத்துக்களின் விவரங்களும், வேளாண்மை, தோட்டக்கலை, வேளாண் காடுகள் சார்ந்த எவ்வகை பயிர்களை சாகுபடி செய்யலாம், தேர்ந்தெடுக்கும் பயிருக்கு எவ்வளவு உரமிட வேண்டும் போன்ற பரிந்துரைகளையும் விவசாயிகள் தெரிந்து கொள்ளலாம். தமிழ் மண்வளம் என்ற இணைய முகப்பு இந்திய அளவில் முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டு நாட்டிலேயே முன்னோடியாக விளங்குகிறது. இந்த இணைய முகப்பின் பயனாக விவசாயிகள் தங்கள் நிலத்தின் மண்வளத்தை அறிந்து அதற்கேற்ப உரமிடுவதன் மூலம் சாகுபடி செலவு குறைவதுடன் மண்வளம் காக்கப்பட்டு பயிர் மகசூல் அதிகரிக்கும். இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே விவசாயிகள் இணையதளத்தில் சென்று எவ்வாறு தங்களது மண்ணின் வளத்தை குறித்து அறிந்து கொள்வது, மண்வள அட்டையை எவ்வாறு பதிவிறக்கம் செய்வது என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். அதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnagrisnet.tn.gov.in இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் தமிழ்நாடு அரசு வேளாண்மை உழவர் நலத்துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர் வெல்ஃபேர். இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த மெனுலேயே விவசாயிகள் பகுதி அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதன் கீழே தமிழ் மண்வளம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி தமிழ் மண்வளம் அப்படிங்கிற பேஜ் ஓபன் ஆகும். இந்த இணையதளத்துல ஏகப்பட்ட தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. மாவட்ட வாரியாக, மண்டல வாரியாக, வட்டம் வாயிலாக மண்ணின் தன்மைகள், மண் வகைகள், மண் வரைபடம், மண் பரிசோதனை நிலையம், மண் வகையீடு, நில பயன்பாடு, உயிர் உரங்கள் உற்பத்தி மையம், நுண்ணூட்ட கலவை உற்பத்தி மையம் போன்ற மண்ணின் அனைத்து விதமான வகைகளும் கொடுக்கப்பட்டுள்ளது. மண்ணின் ஆக்கக்கூறுகள், ஒரு மண்ணில் என்னென்ன கனிம பொருட்கள் அடங்கியுள்ளது, தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய மண் வகைகள் போன்ற விவரங்கள் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்கள் மண்ணின் நிலையை அறிய அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த சேவைகள் அப்படிங்கிற பிரிவுல உங்கள் மண்ணின் நிலையை அறிய, புவியிட குறியீடு செய்த புலையன் மண்வளம் பற்றி அறிய, வேளாண் நிலங்களில் உயரிய மண் மாதிரி ஆய்விற்கான முன்பதிவு, அதாவது உங்களது நிலத்தில் உள்ள மண் மாதிரி ஆய்வு செய்வதற்காக விண்ணப்பிப்பதற்கான வழிவகை எல்லாமே இந்த இணையதளத்தில் செய்யப்பட்டுள்ளது. மாவட்ட மண்வள நிலவரம், ஊட்டச்சத்து நிலை போன்ற விவரங்கள் எல்லாமே தெளிவாக இந்த இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் தெளிவாக பார்த்து புரிந்து கொண்டு தங்கள் மண்ணின் தன்மைக்கு ஏற்றவாறு விவசாயம் செய்வதற்கு இது ஒரு வசதியாக இருக்கும்.
உங்கள் மண்ணின் தன்மையை தெரிந்து கொள்வதற்கும் மண்வள அட்டையை பதிவிறக்கம் செய்வதற்காகவும் இந்த உங்கள் மண்ணின் நிலையை அறிய அப்படிங்கிற இந்த லிங்க்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி மண் ஊட்டச்சத்து நிலை அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல மாவட்டத்தை செலக்ட் பண்ண வேண்டும். இதுல கிளிக் பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களும் இதில் வரும். உங்க மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வட்டாரம் கேட்கறாங்க, உங்களது வட்டாரத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களது வட்டாரத்தின் கீழ் வரக்கூடிய வருவாய் கிராமம், உங்களது வருவாய் கிராமத்தை நீங்க செலக்ட் பண்ண வேண்டும். அதன் பிறகு சர்வே எண் கேட்கறாங்க. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க வருவாய் கிராமத்தில் வரக்கூடிய அனைத்து சர்வே எண்ணும் இந்த லிஸ்ட்ல வரும். உங்களது சர்வே எண்ணை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு நில உரிமையாளர் பெயர் கேட்கறாங்க. இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி இருக்கக்கூடிய சர்வே எண்ணின் கீழ் வரக்கூடிய அனைத்து நில உரிமையாளர்களின் பெயர்களும் இந்த லிஸ்டில் வரும். அதில் உங்களது பெயரை நீங்கள் தேர்வு செய்து அதன் பிறகு உங்களது கைபேசி எண், உங்களது மொபைல் நம்பரை இங்க என்டர் பண்ணி சமர்ப்பிக்க அப்படிங்கிற இந்த டேப்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களது மண்வள அட்டை திரையில் தோன்றும். தமிழ் மண்வளம் மண்வள அட்டை வேளாண்மை உழவர் நலத்துறை, உரிமையாளரின் பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது, மாவட்டம், வட்டாரம், வருவாய் கிராமம், புறையன், உட்பிரிவு, பாசன விவரம், வேளாண் மண்டலம், மண்ணின் தன்மை, நிலத்தடி நீரின் வகைப்பாடு, மண்ணின் ஆய்வு முடிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கும், வேதியியல் பண்புகள், ஆய்வு முடிவுகள், பேரூட்டச்சத்துக்கள், நுண்ணூட்டச்சத்துக்கள் போன்ற விவரங்கள் எல்லாமே தெளிவாக இந்த மண்வள அட்டையில் குறிப்பிடப்பட்டிருக்கும். உர பரிந்துரைகள், பேரூட்டச்சத்துக்கள், நுண்ணூட்டச்சத்துக்கள், அங்கக உரங்கள், உங்களது மண்ணுக்கு ஏற்றவாறு என்னென்ன பயிர்களுக்கு என்னென்ன உரங்கள் எவ்வளவு அளவில் போடப்பட வேண்டும் என்ற விவரங்கள் எல்லாமே தெளிவாக இந்த மண்வள அட்டையில் குறிப்பிடப்பட்டிருக்கும். இங்க பிடிஎஃப் ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மண்வள அட்டையை நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்ல டிஜிட்டல் வடிவில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஆங்கிலத்தில் வேணும்னா இந்த இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களது மண்வள அட்டை ஆங்கிலத்தில் தோன்றும். அப்புறம் பயிரிட உகந்த பயிர்கள் கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களது மண்ணிற்கு ஏற்ற பரிந்துரைக்கப்படும் பயிர்களின் விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதன் பிறகு பயிர் தேர்வு செய்ய அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க பயிர் வகை எல்லாமே தேர்ந்தெடுத்து பரிந்துரைக்க அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களது மண்ணின் தன்மைக்கு ஏற்றவாறு என்னென்ன பயிர்கள் பரிந்துரைக்கப்படுகின்றன, அவைகளுக்கு என்னென்ன உரங்கள் எவ்வளவு அளவில் இட வேண்டும் என்ற விவரங்கள் எல்லாமே இந்த மண்வள அட்டையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும். இது விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு தகவலாகும். உங்கள் மண்ணின் தன்மையை அறிந்து அதற்கேற்ப பயிர் செய்வதற்கு வசதியாக இருக்கும். இதனால் உங்களது செலவும் மிச்சமாகும். இந்த இணையதளத்தில் ஒரு நோட்ஸ் கொடுத்திருக்காங்க. மண்வள அட்டையானது ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட மண் பரிசோதனை முடிவுகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் தங்கள் விளைநிலங்களின் தற்போதைய நிலையை அறிய மீண்டும் மண்ணாய்வு செய்து கொள்ளவும் என்று குறிப்பிட்டிருக்காங்க. மீண்டும் மண்ணாய்வு செய்வதற்கு விண்ணப்பிப்பதற்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இங்க ஆப்ஷன் இருக்கு, வேளாண் நிலங்களின் உயரிய மண் மாதிரி ஆய்விற்கான முன்பதிவு. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வேளாண்மை உழவர் நலத்துறை மண் மாதிரி ஆய்வுக்கு பதிவு அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல உங்களது ஆதார் எண், கைபேசி எண், விவசாயியின் பெயர், தந்தை, மனைவி, கணவர் பெயர், முகவரி, நில விவரங்கள், சர்வே எண், உட்பிரிவு எண், பரப்பு, நிலம் அமைந்துள்ள மாவட்டம், வட்டாரம், வருவாய் கிராமம் போன்றவற்றை எல்லாமே சரியாக செலக்ட் செய்து முந்தைய சாகுபடி பயிர், தற்போது பயிரிடப்பட்ட பயிர், பயிர் வகை, பாசன விவரங்கள் போன்ற விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து இந்த சப்மிட் அப்படிங்கிற டேபை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களது மண் மாதிரி ஆய்வுக்கான விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்படும். அதன் பிறகு அதிகாரிகளால் உங்களது மண் பரிசோதனை செய்யப்பட்டு உங்களுக்கு தகவல்கள் தெரிவிக்கப்படும். ஆகவே விவசாயிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.